கவர்னர் மாநிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் சபாநாயகர் கால அட்டவணையை பின்பற்றதுக்கு பதிலாக ஆளுநருக்கு எதிராக ஒரு அவதூறை தொடங்கினார் மற்றும் அவரை நாதுராம் கோட்சே மற்றும் பலவற்றை பின்பற்றுவார் என்று கூறினார். சபாநாயகர் தனது தகாத நடத்தையால் தனது நாட்களின் கண்ணியத்தையும் சபையின் கருணையும் குறைத்தார். சபாநாயகர் ஆளுநருக்கு எதிராக கடுமையாக தாக்கிய போது ஆளுநர் பதவி மற்றும் சபையின் கண்ணியத்தை கருத்தில் கொண்டு சபையை விட்டு வெளியேறதாக தெரிவித்ததார். மேலும் ஆளுநர் அரசின் உரையை கடந்த 9ஆம் தேதி ஆளுநர் மலை கழிக்கப்பட்டது. தேசிய கீதம் சட்டப்பேரவை தொடக்கத்தை இசைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சருக்கு சபாநாயகரும் கடிதம் எழுதியிருந்தேன். அரசியல் கருத்துக்களை வெளியிடுவதற்கான குறிப்பாக மன்றமாக சட்டப்பேரவை இருக்கக்கூடாது. ஆளுநர் தன்னுடைய பதவி மற்றும் கண்ணியத்தை கருத்தில் கொண்டே சபையை விட்டு வெளியேறினார் என ஆளுநர் மாநிலத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆளுநர் தரப்பில் குறிப்பிடுவது என்னவென்றால், அதாவது குறிப்பாக தேசிய கீதம் இசைக்கப்படாததும் மற்றும் இது தொடர்பாக தான் கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த மூலம் தேசிய கீதம் அவை முடிந்த பிறகு தேசிய கீதம் இசைக்கிறதுக்கு முன்பாகவே சென்று விட்டாரே ஒரு கேள்வியானது எழுது. அதற்கு குறிப்பிடுவதால் என்னுடைய சபை நாகரிகத்தை சபாநாயகர் பின்பற்றவில்லை, அதனால்தான் நான் வெளியேறினேன் உள்ளிட்டவை குறித்து விளக்கம் அளித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ஆளுநர் அரசின் உரையை புறக்கணித்ததாக செய்தி வரும் நிலையில் தற்சமயம் தேசிய கீதத்திற்கு வெளியேறியது தொடர்பாக விளக்கத்தை ஆளுநர் மாநிலத்தில் வெளியிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.